குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றது பார்த்துரலாம். நேத்து நிஃப்டி 117 பாயிண்ட் பாசிட்டிவா 26,053 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு நம்ம மார்க்கெட்ட பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 60 பாயிண்ட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் வர்றதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. 26,100 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 26,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். ஒருவேளை அந்த சப்போர்ட்ட உடைச்சிச்சு அப்படின்னா 25,920, 25,830 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். 26,100 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ உடைச்சிச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹைய உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி நேத்துக்கு 171 பாயிண்ட் பாசிட்டிவா 58,385 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 58,583 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதுல இருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வருது, செல்லிங் பிரஷர் இருக்கு அப்படின்னா 58,207 ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அந்த சப்போர்ட்டை உடைக்குது அப்படின்னா 57,800 ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அடுத்து இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நேத்தைக்கு எஃப்ஐஎஸ் 2,500 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 5,600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருவோம். நம்மளோட லைவ் இருக்கு இன்னைக்கு, மறக்காம லைவுக்கு வந்துருங்க. தேங்க்யூ.